12 ராசிகள்லேயே அதிக வேகமும் இல்லாமல் ரொம்ப மந்தமாகவும் இல்லாமல் ஒரு மிதமான வேகத்தில் நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். சூரியனை சுற்றி வர்றதில் மிகப்பெரிய கோலும் குரு தான். இந்த கிரகம் தான் ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் ஒரு மிதமான வேகத்தில் நகரக்கூடிய கிரகம். குரு மஞ்சள் நிற ஸ்திரங்களால் குருவுக்கு அர்ச்சனை செய்கிறது மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனிலிருந்து பார்க்கும்போது இந்த மஞ்சள் நிற கதிர்களை குடிக்கக்கூடியது குரு தான். சூரியன் வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஒரு மிதமான வெப்பத்தை கொடுக்கக்கூடியது குரு தான். அதனால தான் இந்த ராசிக்காரங்க ஒரு மிதமான ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு எந்த ஒரு தீங்குமே நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இவங்க. வேகம் விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க. ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கூட ஜீவக்காரகன் அப்படின்னு தான் இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். அல்லது பார்த்திங்கன்னா உயிர்காரகன் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா முட்டையை உடைத்து பார்த்தா தான் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கரு தெரியும். அந்த மஞ்சள் நிறம் நம்மளுடைய குருவோடைய நிறம். அதனால தான் சொல்கிறோம், ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தோணும். எதை எப்படி செய்யணும், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதனோட முழு வளர்ச்சிக்கும் தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு தொழிலையே கூட ஒரு வளர்ச்சியை நோக்கி எப்படி கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கக்கூடியது. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு அனுபவம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள் சின்ன வயசாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு அனுபவசாலிகளாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு. அதனால் நல்ல ஒரு அனுபவசாலிகளாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் தெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக அந்த பழைய வண்டியவே ஓட்டிகிட்ருக்கோம், புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையாத இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு, புதுசாக வீடு கட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிளவுகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல புதன் அமைந்திருக்கிறார். சூரியனும் 2ஆம் வீட்டில் பலவீனமாக இருக்கிறார். முதல் பாதியில் பலவீனமாக தென்பட்டாலும் கூட பிற்பாதியில் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு ராகுவோடு சேர்ந்து சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ராகு சூரியன் புதன் இந்த 3 கிரகங்களும் இணையும் போது நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 15க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே போக போகுது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். வீண் வாக்குவாதங்கள், அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அல்லது உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியே அமையும்.
இந்த காலகட்டத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய புதிய மனிதர்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. மனதுக்கு பிடித்த விஷயங்கள் நிறைய நடக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். பங்கு சந்தையில் கூட நீங்கள் கேட்ட விஷயங்கள் நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல முதலீடு போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் போய் நல்ல பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்க, ஒரு முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செய்கிற தொழிலில் ஒரு லாபமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில புதிய முயற்சியெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பொன்னான காலகட்டம், பொன்னான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நாட்களாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை ஏதாவது தேடலாமா அப்படிங்கிற நிலைமையில கூட ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க. அந்த வேலையிலேயே ஒரு பாராட்டு, ஒரு சம்பள உயர்வு, மேல் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுபகாரியங்கள்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு செழிப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே ரொம்ப தெளிவாக ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய தந்தைகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியாத கொஞ்சம் குழம்பி போய் தென்படுவீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை மூலிமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால தாயாரோட உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அண்டை அயலார்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நானாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் முதல்ல தலையிட வேண்டாம். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய பிரச்சனையை தலையிட போய் அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு வெளி நபர்களுடைய பிரச்சனையில் அதிகம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. யாரை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து பேசக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் உங்களுடைய பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் பெருசாகக்கூடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பிப்ரவரி 4லேருந்து 5ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராசனமோ அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதில் ஈடுபட வேண்டாம். வெளிநபர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமையில் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது, அதே மாதிரி சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி சித்தர்களை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஏன்னா சித்தர்கள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் முடிந்தால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சித்தர் வழிபாடுகளை செய்ய, அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலனை பெறலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.